எம்ஜிஆர் மலை பிரதேசங்களில் படப்பிடிப்புக்கு போகும்போது, சிம்லா, ஊட்டி போன்ற இடங்களுக்கு போகும்போது, காஷ்மீர் அங்கெல்லாம் போகும்போது கூட வந்திருக்கிற அந்த படப்பிடிப்பு பணியாளர்களுக்கு ஸ்வெட்டர், மஃப்ளர், அப்புறம் வந்து இன்னொன்று அந்த ஸ்கின் கலர் ட்ரெஸ் ஒன்று இருக்கும், இதெல்லாம் வாங்கி கொடுப்பாருன்னு தெரியும். இது நம்ம நிறையா படிச்சிருக்கோம். அந்த ஏவிஎம் சரவணன் அவருடைய சகோதரர் கூட தன்னுடைய பேட்டியில் அதை குறிப்பிட்டிருக்காரு. ஒரு முறை வாங்கி கொடுத்திருந்தாலும் கூட மீண்டும் பெற்றுக்கொள்ளுங்கள்னு சொல்லுவாராம். இந்த செலவை வந்து அவர் தயாரிப்பாளர் தலையில் கட்டுறதில் அவர் தன்னுடைய சொந்த பணத்திலிருந்து இதை செய்வார்ன்றதும் நமக்கு தெரியும். இதே மாதிரி அவர் ஆலப்புழாவில் படகோட்டி ஷூட்டிங்க்கு போகும்போது அங்கே பயங்கரமான வெயில். இப்போ எம்ஜிஆர் மாதிரி நடிகர்களுக்கு குடை பிடிப்பாங்க, ஆனால் மற்றவர்களெல்லாம் அந்த கடற்கரை வெயிலில் தானே நடக்கணும், நிற்கணும். அதில் எம்ஜிஆரே செருப்பு போடாமல் நடிச்சிருப்பார். ஒரு கடற்கரையில் வாழ்கிறவன் என்னத்தை செருப்பு போட்டுக்கிட்டு இருப்பான் அப்படின்னு செருப்பு போடாமலே முழு படமும் நடித்த படம்னா அது படகோட்டி தான். அப்போ அந்த கடற்கரை மணலில் செருப்பை போட்டுக்கிட்டுலாம் நடக்க முடியாது, கால் சுடும், உச்சி தலை சுடுது. அப்போ எம்ஜிஆர் பார்த்துட்டு கேட்குறாரு, ஏன் நீங்கள் எல்லோரும் ஒரு தொப்பி போட்டுக்கிற வேண்டியதானே, எல்லாருக்கும் ஒரு தொப்பி வாங்கி கொடுங்க அப்படின்னு தயாரிப்பாளர் அந்த ப்ரொடக்ஷன் மேனேஜர்கிட்ட சொல்கிறாரு. சரிங்க ஏன்றாங்க. மறுநாள் தொப்பி வரல. பார்த்தாரு, என்னாச்சு, ஏன் தொப்பி வரல? அது வந்து அங்கே கொச்சி போனால் தான் கிடைக்குமா, இங்கே எங்கேயும் கிடைக்கலன்ட்டாங்க அப்படின்ட்டு. சரின்ட்டு. ஆனால் எம்ஜிஆர் வந்து கொச்சியில் தங்கியிருக்கார், அந்த நகரத்தில் தங்கி இருந்து தினம் ஆலப்புழா ஷூட்டிங் வந்துட்டு போகிறார். இவங்க பல பேர் வந்து ஆலப்புழாவில் தங்கியிருக்காங்க, சிலர் கொச்சியில் இருக்காங்க. இவர் பார்த்தார், இவங்க என்றைக்கு கொச்சிக்கு போய் இவ்வளோ பேருக்கும் தொப்பி வாங்கி தர போகிறாங்க, யாரும் தரமாட்டாங்க, பாவம் அவங்கெல்லாம் வெயிலில் அவதிப்படுறாங்கன்ட்டு மறுநாள் அவர் சாயந்தரம் போய் அங்கே தங்கும்போதே மறுநாள் என்ன செய்கிறாரு, அவரே ஆள் அனுப்பி தொப்பி வாங்கிட்டு வந்து எல்லாருக்கும் சப்ளை பண்ணிடுறாரு. அதாவது பிறர் செய்யட்டும்னு நம்ம ஒரு யோசனை சொல்லிவிட்டு ஏன் செய்யலைன்னு அடுத்தவங்களை வந்து விரட்டுறது, வேகம் பண்ணுறதுக்கு பதிலாக நாமே அதை செய்து விட்டு போவோமே என்று அவரே தொப்பி வாங்கி எல்லாருக்கும் அந்த வெயில் தாக்காமல் இருப்பதற்கு கொடுத்தார். அதாவது பிறருடைய பிரச்சனைகளை தன்னுடைய பிரச்சனையாக நினைத்து அதற்கு தீர்வு காண்பது ஒரு தலைவனுடைய கடமை, தலைவனுடைய பண்பு. ஒரு தலைமைத்துவ பண்புனா ஒரு பிரச்சனைக்கான காரணம் என்ன என்பதை ஆராய்ந்து அவங்களெல்லாம் ஏசிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் முதல்ல பிரச்சனையை தீர்த்து வைக்கணும், அதற்கு பிறகு அதற்கான காரணத்தை களைய முற்படுவோம். இது மாதிரி அவர் அடிமை பெண் ஷூட்டிங் அங்கே சகாரா பாலைவனத்தில் நடத்தும் போதும் லாரியாக வந்து கூல்ட்ரிங்க்ஸ் கொண்டு வர சொல்லி, கொக்கோ கோலா கொண்டு வர சொல்லி ஒரு லாரி ஃபுல்லாக கிரேடில் வருமா, அதை எல்லாருக்கும்னா அங்கே வந்து அந்த ஒட்டகங்கள் நிறையா வச்சு எடுத்தாங்க. அப்போ அந்த ஒட்டக வாலாக்களுக்கெல்லாம் அதை கொடுத்தாங்க கூல்ட்ரிங்க்ஸ். அவங்க எல்லாரும் படா ஆத்மின்னாங்களா, மகா ஆத்மா